பையனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன்ல, என்ன பிரச்சனை அப்படின்றத நான் இப்ப சொல்றேன். பையனுக்கு லிவரோட என்சைம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஜான்வரில. அப்போ சொன்னத விட அதிகமாயிருச்சு. ஆரம்ப நிலைக்கு போன மாதிரி ஆயிருச்சு. 6 மாசமா அத குறைக்கிறதுக்கு நெறைய விஷயம் நான் பண்ணுனேன். ஆனா அது அப்படியே பின்னால போயிருச்சு. இதனால மறுபடியும் லிவர் மருந்த கன்டின்யூ பண்ண சொல்லிட்டாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்க்க சொன்னாங்க. நியூராலஜி டாக்டர் வந்து பிரெயினுக்கு வந்து ஒரு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. இது எம்ஆர்ஐ வந்து சின்ன பையனுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்றது நான் நினைச்சேன். அதை நான் அலோவ் பண்ணிக்கல. அடுத்தது கிட்னில ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. ஆரம்பத்திலேயே கிட்னில வீக்கம் இருக்கு அப்படின்றது வந்து லிவர் என்சைம் டெஸ்ட் பண்ணல அப்பவே சொன்னாங்க. ஆனா லிவர் என்சைமை வந்து சரி பண்றதுக்கான முயற்சிகள் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யூரின் போறப்ப ஷாக் அடிக்கிற மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லி பையன் சொன்னான்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அந்த யூரின் போறப்பவே அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப சொட்டு சொட்டா போக ஆரம்பிச்சான். அதை நான் சொன்னேன். இது எதனால இந்த மாதிரி ஆச்சு அப்படின்றத பாக்குறப்பதான் அவனுக்கு யூரின்ல பிளட் போகுது அப்படின்னு சொன்னாரு. கால்சியம் வந்து கிட்னில லீக் ஆகுது அப்படின்னு சொன்னாரு. இந்த கால்சியம் லீக் ஆக போன்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரென்தன் இல்லாம போயிடும் அப்படின்றதும் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, பல வருஷங்களுக்கு டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை அப்படியே விட்டுட்டோம்னா ரொம்ப இடுப்பு சுத்தி கனமான ரொம்ப சிவியர் பெயின் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னாரு. இது எல்லாமே ஒரு 50 வயசுக்கு மேல வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறது தான் ஜென்ரலா நடக்கும். 24 ஹார்ஸ் யூரின் டெஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யூரிக் ஆசிட், ஆக்சாலிக் ஆசிட், புரோட்டீன், கால்சியம் இதெல்லாம் என்ன லெவல்ல இருக்கு அப்படின்றது அந்த டெஸ்ட்ல தெரியும். ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ என்ன பண்ணா வந்து யூரின் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்றப்போ பையன் என்ன பண்ணிட்டான், காலையில கொஞ்சம் போனா, அதுக்கப்புறம் சங்கடப்பட்டுட்டு போகாம அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தான். ஒரு மாதிரி ஷேக் ஆயிட்டே இருந்தான். அதை பார்த்துட்டு நானே வந்து டாக்டர் கிட்ட சொன்னேன், யூரின் அவன் கண்ட்ரோல் பண்றான் டாக்டர். நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு நான் கரெக்டான டைமுக்கு நான் அதை சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். 24 ஹவர்ஸ் யூரின் டெஸ்ட் வந்து எப்படி எடுக்கணும், ஒரு பவுடர் ஒன்று கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம 5 லிட்டர் கேன்ல வந்து போட்டுறணும். அதுக்கப்புறமா வந்து இன்னைக்கு காலையில 8 o'clock வந்து பையன் யூரின் போறானா, நாளைக்கு காலையில 8 o'clock வரைக்கும் கலெக்ட் பண்ணணும் எல்லா டிராப்ஸையும். கடைசி வரைக்கும் அவன் யூரின் எப்பெல்லாம் போறானோ அந்த ஒரு நாள் ஃபுல்லா அதை கலெக்ட் பண்ணணும், வேஸ்ட் பண்ணிடாம. கலெக்ட் பண்ணிட்டு ஒரு 1/2 an hourக்குள்ள லேப்ல கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நான் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணேங்க. இவன் இந்த மாதிரி எல்லாம் சங்கடப்பட்டதுனால நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். அப்பதான் நல்லா தண்ணி கொடுத்து அவனை நல்லா யூரின் போக வைக்க முடியும்னு யூரின் நல்லா போக வச்சேன். 2.5 லிட்டர் ஒரு நாளைக்கு அவன் வயசுக்கு குடிப்பான். ஆனா அவன் வந்து யூரின் போனது 1 லிட்டருக்கு கம்மியா தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன் மொத்தமா. அவ்வளவுதான் போனான். அவனால முடிஞ்ச வரைக்கும் அவன் ட்ரை பண்ணான். அதுக்கு மேல என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறமா காலையில 8 o'clock அவன் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வேகமா போய் லேப்ல வந்து கொடுத்தேன். கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பா ஹைட் அண்ட் வெயிட் வந்து நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பையனோட ஹைட் அண்ட் வெயிட். நான் வந்து வெயிட் எனக்கு தெரியும், ஆனா ஹைட் வந்து எனக்கு தெரியல. லாஸ்டா பார்த்தேன், ஞாபகம் சரியா இல்லை. அதை கரெக்டா பாயிண்ட் பண்ணி சொல்லணுமே, நம்ம மைனஸா சொல்லக்கூடாது அப்படின்றதுனால அது கண்டிப்பா தேவையான்னு சொன்னப்போ இல்ல, ஆமா அது நோட் பண்ணி தான் ஆகணும், நீங்க பையனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து பையனை வந்து கூட்டிட்டு போனேன். அதை அவங்க செக் பண்ணி நோட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டீட்டெயில் எழுதிட்டு சைன் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் சைன் பண்ணிட்டு வந்தேன். ரிப்போர்ட் வந்து 3 days ஆகும்னு சொல்லிட்டாங்க வர்றதுக்கு. சாப்பாடு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ இட்லி தான் கொடுத்தேன். ஜூஸ் வந்து அப்பப்போ வாங்கி கொடுத்தேங்க. கால்சியம் மருந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த கிட்னில ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கிறதுனால அதை வந்து நம்ம இப்போ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் வேற என்ன மருந்துகள்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. இன்னும் 2 நாள்ல என்ன சொல்றாங்கன்றது தெரிஞ்சிடும். எப்பவுமே அவனை ஒரு கண்காணிப்புல வைக்கிற மாதிரி நான் வந்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அவனோட பிரச்சனைகள் வந்து பெருசாகாம இருக்கும்.
நான் அந்த அடிநாயுடுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைகள்லாம் குறைஞ்சிருமோ அப்படின்னு என் மைண்டுக்கு தோணுது. இப்போ உள்ள போற காத்து கரெக்டா உள்ள போயிட்டு திருப்பி வெளியில வரணும், அந்த மாதிரி அவனுக்கு வர்றதே கிடையாது. அப்போ அங்கங்க காத்து தங்குது பாத்தீங்களா, அது நிறைய நோய் கிருமிகளை தானே உண்டு பண்ணும். அதனாலதான் அவனுக்கு ஒயிட் செல்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு. அதை சரி பண்ணிட்டா எல்லாமே சரியாயிருமோன்னு என் மைண்டுக்கு தோணுது, ஒரு அம்மாவா இருந்து எனக்கு தோணுது. ஆனா டாக்டர்ஸ் இன்னும் அதை சரின்னு சொல்லல. ரொம்ப சீக்கிரமா டயர்ட் ஆயிடுறான், பெயின் வருது, நிறைய முட்டி போடுறாங்க. அடிக்கடி கீழே உட்காந்து ஒரு பொருளை எடுக்கணும் அப்படின்னா எழுந்து போய் எடுப்பாங்க. ஆனா இவன் என்ன பண்ணுவான், அந்த பொருளை வந்து முட்டி போட்டுட்டே போய் எடுப்பான். இப்ப நின்றுட்டு இருப்பான், இப்ப நான் சேர்ல உட்காந்துருக்கேன், அதை குனிஞ்சு பார்க்கணும்னு உடம்ப வளைச்சு குனிஞ்சு பார்க்க மாட்டான், உடனே முட்டி போட்டுப்பான். கண்டினியூஸா முட்டி போட்டுக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால ஒருவேளை முட்டி வலிக்குமோ என்னவோன்னு நினைச்சிட்டு முட்டி போடாத, இப்ப அதிகமா முட்டி போடாத அப்படின்னு நோட் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. இதுதான் நடக்கிற விஷயம். நான் ரொம்ப மன உளைச்சல்ல தான் இருக்கேன். ஒரு விஷயத்துக்காக போய் இன்னொரு விஷயம் இருக்குன்னு வருது. ஃபர்ஸ்ட் அலர்ஜி ப்ராப்ளம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் மூக்குல பிரச்சனைன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் லிவர்ல ப்ராப்ளம்னு சொன்னாங்க, இப்ப கிட்னில ப்ராப்ளம்னு சொல்றாங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு உள்ள இருக்கிற பார்ட்ஸ்ல இவ்வளவு பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்னால தாங்கிக்கவே முடியல. அதே டாக்டர் கிட்ட டைரக்டா அதை நான் தானே கேக்குறேன். அப்போ அது என்னால ஏத்துக்கவே முடியலங்க. ரொம்ப கஷ்டமாகுது, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏதோ தலை சுத்துது, நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனா எனக்கு பயங்கரமா அப்படியே ஒரு மாதிரி அளவுக்கு அதிகமான கண்ணை கட்டுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்ப இருக்கு. அதுலதான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். என் பெரிய பையன் நிறைய சப்போர்ட் பண்ணினாங்க எனக்கு. ஃபர்ஸ்ட் நாள் முடிஞ்ச வரைக்கும் நான் சின்ன சின்னதா வீடியோ எடுத்தேன். அப்போ ஒரு லேடி பார்த்துட்டு என்ன வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து பையனை பார்த்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல வந்து நான் போனை எடுத்து வீடியோ எடுத்து அதை கவர் பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பா முடியாத விஷயம், அதை செய்ய முடியாதுல்ல. அவன் விஷயத்துல டாக்டர் என்ன சொல்றாங்களோ அப்படின்றதுதான் அந்த இடத்துல எனக்கு பதட்டம் இருக்கும். வீட்டுல பாத்திரம் விளக்கிட்டான், வீடு பெருக்கிறது துடைக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய பையன் தான் பாத்துக்கிட்டான். சில கஷ்டமான சூழ்நிலைகள்ல அவனை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கலைனாலும் அவன் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கான். என் சின்ன பையன் ஓடணும்னு ஆசைப்படுறாங்க, ஓடுவான், வேகமா ஓடுவான், டயர்டாயிருவான், அப்படியே வந்து உட்காந்துருவான் ஹோ அப்படின்னு. இதுல ஒரு வீடியோ பாப்பீங்க, அவன் வலி வந்து உடம்பு ஃபுல்லா வலி இருக்கு, உட்கார முடியல அவனால, அவன் எப்படியெல்லாம் வந்து மூமெண்ட் கொடுக்குறான்னு பாருங்களேன். இது மாதிரிதாங்க இருக்கான். திடீர்னு நான் அடுத்த வாரம் வந்து உங்ககிட்ட எல்லாமே சரியா போச்சு அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்கும்ல. அது நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். லாஸ்டா நான் 2 நாளா போட்ட வீடியோவை பார்த்தேன். உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணினேன். என்னன்னு தெரியல, நீங்க கமெண்ட் வந்து பண்ணல. நான் உதவி கேட்ட நேரம் என்னோட அக்கௌண்ட்ல பிரச்சனை வந்து செய்யணும்னு நினைச்சவங்க செய்ய முடியாம போய் ஒரு சிலர் சென்ட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நிறைய சொதப்பல்கள்லாம் நடந்துருச்சு. எனக்கு எல்லாமே ஒரு சிக்கலாதான் நடக்கணும்னு இருந்திருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி நடந்துருச்சு. சின்ன பையனுக்காக மறக்காம ப்ரே பண்ணிக்கோங்க. ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்க உதவியை நான் என்னைக்குமே லைஃப்ல மறக்க மாட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.